எல் வளர்மதி அப்படிங்கிற கதையை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த கதையை எழுதினவங்க மலேசியா வாணி ஜெயம் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இவங்க புகழ்பெற்ற எழுத்தாளராக இருந்திருக்காங்க. விருதுகள்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. மிகச்சிறந்த எழுத்தாளராக இருந்தாங்க. அவங்களுடைய கதையை நான் படிக்கும்போது உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. அதனால் இந்த கதையை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ நம்ம கதைக்குள்ளார போகலாம் வாங்க. ராத்திரி ரொம்ப நேரம் வளர்மதிக்கிட்டே இருந்து நிறைய குறுஞ்செய்தி, அதாவது மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மெசேஜில் என்ன இருக்குன்னா, ஒரு வலி, ஒரு துடிக்கிற ஒரு வலி. அந்த வலி அந்த மெசேஜில் அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதில் அவள் என்ன குறிப்பிடுறா அப்படின்னா, என்னோட துயரம் எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதில் நிறைய வாதங்கள், அவனை பற்றி பேசுகிறது, சாடல்கள், அது எல்லாமே அந்த குறுஞ்செய்தியில் இருக்கு. அவன் நினைக்கிறான் இது எல்லாத்துக்கும் நானாக காரணம். அவனுக்கு ஒன்றுமே புரியல, ஒரே குழப்பம். வளர்மதி தான் அந்த குறுஞ்செய்தி அனுப்புனவ. அவளை பற்றி நினச்சி பார்க்குறான். வளர்மதியை அவன் வீட்டுக்கு கூப்பிட்ருக்கான். இரவு அவனோட வீட்டில் தான் அவள் தங்கியிருக்கா. இது எல்லாத்துக்கும் நானாக காரணமாக இருந்தேன் அப்படின்னு அவன் குழம்பி போகிறான். அவள் கடைசியாக ஒரு குறுஞ்செய்தியில் என்ன எழுதியிருக்கான்னா, நான் உன்னுடைய அழைப்பை ஏற்று உன்னோட வீட்டுக்கு நான் வந்திருக்கவே கூடாது வரதன். இருட்டுனதும் உடனே நான் திரும்பி இருக்கணும், இல்லை வேற எங்கேயாவது ஒரு ஹோட்டல்லையாவது போய் தங்கி இருந்திருக்கணும். உன் வீட்டுக்கு ஐயோ எப்படி நான் உன்னோட மனைவியோட முகத்தில் முழிப்பேன், அதை நினச்சாலே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. எனக்கு என்னத்துக்கு நீ இப்படிப்பட்ட ஒரு வேதனையை கொடுத்த அப்படின்னு போட்டு எல் வளர்மதி அப்படின்னு அவள் எழுதியிருக்கா. அந்த கருஞ்செய்தி வரும்போது காலையில் 5:02. அதுதான் அவகிட்டேருந்து வந்த கடைசி குறுஞ்செய்தி. அதுக்கப்புறம் அவனுக்கு நிம்மதியும் போச்சு, தூக்கமும் போச்சு. இன்னும் பொழுது நல்லா விடியறதுக்கு 1 மணி நேரம்தான். எப்படி இந்த வளர்மதியை சமாதானப்படுத்துறது? இல்லை இந்த நேரத்தில் அவனோட மனைவி வேற அப்பப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. இதையெல்லாம் அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த வளர்மதி யாருன்னா, இவனோட கூட படித்தவ தான். தொடக்க பள்ளியிலே இருந்து இடைநிலை பள்ளி அது மாதிரி தொடர்ந்து அவள் என்ன பண்ணுறா, 12 வருஷம் அவனோட சேர்ந்து படித்தவ தான் இந்த வளர்மதி. வளர்மதியும் அவனும் ஒன்றும் பெரிய நண்பர்கள் அப்படின்னு குறிப்பிடுற மாதிரியெல்லாம் கிடையாது. அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு நண்பர்களும் இல்லை. ஆரம்ப காலத்தில் இருந்தே அவன் அந்த வளர்மதியோட இன்னும் ரொம்ப பெருசாக பேச மாட்டான். அதுக்கு என்ன காரணம்னா, அவனோட வகுப்பில் எல் வளர்மதின்னு ஒருத்தி இருந்திருக்கா, இன்னொருத்தி ஏ வளர்மதி அப்படின்னு ஒருத்தர். 2 பேரும் ஒரே பேரில் இருக்கிற 2 வளர்மதி படிச்சிருக்காங்க. இந்த ஏ வளர்மதியோட அப்பா பேர் ஏகாம்பரம், இந்த எல் வளர்மதியோட அப்பா பேர் எல்லப்பன். இன்ஷியல் போடுறதுல ஒரே குழப்பம் வந்துடுது. அதனால் ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, ஏகாம்பரத்தோட பொண்ணுக்கு ஏ வளர்மதி அப்படின்னு இன்ஷியல் கொடுத்துட்றாரு. இவளுக்கு எல் வளர்மதி அப்படின்னு இன்ஷியல் கொடுக்குறாரு. இந்த ஏ வளர்மதி இருப்பாள், அவள் என்ன பண்ணுவான்னா, நல்லா குண்டாக இருப்பா, நல்லா தடிப்பாக, பேசும்போதே அந்த குரலே கொஞ்சம் தடிப்பாக இருக்கும், நல்லா வாயாடி எல்லாரையும் வம்புக்கு இழுக்கிறது. இவனுக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. இவன் இருக்காள்ல இந்த எல் வளர்மதி, அவள் படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரி. விளையாட்டு போட்டிகள்லாம் முதல்ல வருவா. விளையாட்டு வீராங்கனையாக ஒரு 3 ஆண்டு தொடர்ந்து அவளை தான் தேர்ந்தெடுத்தாங்க. இருந்தால் கூட இதெல்லாம் தெரியுமே தவிர, இந்த வளர்மதிங்கிற பேர்லேயே அவனுக்கு ஒரு ஒவ்வாமை, ஒரு அலர்ஜி ஒன்று இருந்திருக்கு. அதனால் அவன் திரும்பி கூட அவங்களெல்லாம் பார்த்ததே கிடையாது. இப்போ அந்த பள்ளி ஆண்டுகள்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 16 வருஷங்கள் கழித்து இந்த எல் வளர்மதியை அவன் பார்க்குறான். எங்கே பார்க்குறான் அப்படின்னா, மருத்துவ முகாம் ஒன்று நடக்குது, அங்கே அவளை பார்க்குறான். அவளை ஒன்றும் அடையாளம் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவனுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமாக இல்லை. அவள் முகம் எப்போவுமே ஒரு கனிவு ததும்பிய ஒரு முகமாக தான் இருக்கும். அப்படியே அவளை பார்த்த உடனே கேட்குறான், நீங்கள் எல் வளர்மதி தானே அப்படின்னு கேட்ட உடனே அவளுக்கு அவனை அடையாளமே தெரியல. உடனே அவன் சொல்கிறான், நான் தான் வரதன், நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தோமே அப்படின்னு சொன்ன உடனே
டக்குன்னு அவளுக்கு புரிஞ்சுட்டு, வரதன், வரதன், எப்படி இருக்கீங்க? பள்ளி காலங்களில் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாங்களோ அதே பேர்லேயே ரெண்டு பேரும் அறிமுகமாக்கிறாங்க. நல்லா மோகமாக இருக்கேன், நீங்கள் அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கீங்க, கொஞ்சம் கூட மாறல. அவளுக்கு ஒரு சிரிப்பு. உடனே அதை பற்றி அப்படியே பேசும்போது அவன் நினச்சி பார்க்குறான், அந்த காலங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு காலங்கள். பையன்களை இந்த பொம்பளை பிள்ளைங்க எப்படி கூப்பிடும்னா டா போட்டு தான் கூப்பிடும். ஆனால் அந்த பையனுக்கு எப்பயாவது டீ போட்டு பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இந்த பொண்ணுங்க ஓடி போய் ஆசிரியர்கிட்ட சொல்லிவிடுங்க. உடனே ஆசிரியர் என்ன பண்ணுவார், அந்த பையன்களை கூப்பிட்டு, ஏண்டா டீ போட்டு பேசினேன் அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரிலாம் பேசலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த நேரத்தில் அந்த பையன்க அவங்க மட்டும் என்ன எங்களை டா போட்டு பேசலாமா அப்படின்னு கேட்டால், அவங்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்கடா, இப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு அந்த ஆசிரியர் சொல்லுவார். இவன் நினச்சிக்குவான், டாவுக்கு எதிர்ச்சொல் டி தானே, பெண்பால் டி தானே, அவள் டா போட்டு கூப்பிட்டா நம்ம டி போட்டு கூப்பிடக்கூடாதா அப்படின்னு அவன் தனக்கு தானே பேசிக்குவான். இதெல்லாம் என்ன ஆசிரியர்கிட்ட போய் கேட்கவா முடியும்? வீட்டில் கூட அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த வரதனை தான் அடிக்கடி கடைக்கு போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. இவனுக்கு கோபமாக வரும். அவனை விட பெரியவன் அவனோட அக்கா, ஏன் அக்காவை போக சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட கேட்பான். ஏம்மா, அக்காவை அனுப்ப வேண்டியது தானே, அது பொம்பளை பிள்ளை, அதை எப்படி அனுப்புறது அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும்போது இவனுக்கு புரியவே புரியாது. இந்த பொம்பளைங்களுக்கு மட்டும் என்ன அவ்வளோ பெரிய சலுகை, அப்படி என்ன பெரிய புதிரா இவங்கள்லாம் அப்படின்னு அவன் நினச்சிக்குவான். ஆனாலும் இன்றைக்கி வரைக்கும் ஏன் இந்த பெண்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு அவன் யோசித்து பார்த்து, பெண்கள் ஒரு புதிரோ அப்படின்னு நினச்சிக்குவான். இவன் ஒரு தனியார் துறையில் தான் மருந்தகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். சிறப்பு பயிற்சி இவனுக்கு சிறப்பு பயிற்சியெல்லாம் பெற்றவன் தான் அவன். வளர்மதி என்னென்னா அரசாங்கத்துறையில் அவளும் மருந்தகம் சார்பில் தான் படிச்சிருக்கா. அதனால தான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கைபேசி, அதாவது ஃபோன் வழியாகவே பேசிக்கிறாங்க. அப்பப்போ மெசேஜ் எல்லாம் பரிமாறிக்கிறாங்க. இப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவன் அவளோட ஆளுமையை வியந்து பார்க்குறான். ஏன்னா அவள் அந்த கருத்தரங்களை அவள் கலந்துக்கிறதும், அவள் பேசுகிறதும், மற்றவர்கள் கேட்குற கேள்விக்கு அவள் பதில் சொல்கிறதையும் பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன ஒரு ஆளுமை இவளுக்கு அப்படின்னு. சராசரி பெண்கள் மாதிரி இல்லை. அதுலேருந்து அவள் எவ்வளவு சிறப்பாக இருக்கா, விளையாட்டுலேயும் சிறப்பாக இருக்கா, படிப்புலேயும் சிறப்பாக இருக்கா, தொழிலையும் இப்படி சிறப்பாக இருக்காளே, இப்படி ஒரு வெற்றி பெற்ற ஒரு பெண்ணாக இருக்காளே அப்படின்னு அவனுக்கு அவளை பார்க்கும்போது ஒரு வியப்பு. ஆனாலும் இந்த வளர்மதிக்கு இத்தனை வயசாகியும் இன்னும் கல்யாணம் ஆகலையே, கல்யாணமாக ஆகியிருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான், வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் அவகிட்ட கேட்குறான், நீ இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த எல்போர்டோடு இருக்க போகிற, சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கேன், நான் தான் வளர்மதியாச்சே அப்படின்ட்டு அவள் சிரிக்கிறாள். அந்த சிரிப்புக்கு பின்னால் ஒரு சோகம் இருக்குது. அவள் சொல்கிறா, எனக்கு அம்மா இல்லைன்னு உனக்கு தெரியும்ல, அப்பா 3 அண்ணன்க, இப்படி இருக்கும்போது நான் எப்படி வளர்ந்துருப்பேன் கொஞ்சம் யோசிச்சுப்பார். அவங்கள மீறி நான் எதையும் செஞ்சதே கிடையாது. என்னோடய 3 அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகிட்டு எங்கள் அப்பாவும் இறந்துட்டார். அண்ணனும் அண்ணியும் என்னை பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் போய் சேர்ந்துட்டார். ஆனால் எங்கள் அண்ணனும் அண்ணியும் அவங்க உலகத்தை தான் பார்த்துக்கிட்டு பத்திரமா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. அதை அவன் நினச்சி பார்க்குறான், இவளுக்கு எப்படியாவது நம்ம ஒரு நல்ல வரனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் இருக்கும்போது இவன் இந்த மாதிரி எல்லாம் குறுஞ்செய்தி அனுப்புனது திருப்பி அவனோட நினைவுக்கு வருது. நேற்று என்ன ஆச்சுன்னா, இந்த நண்பகலில் கருத்தரங்கம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிறகு தான் இது நடந்தது. இவன் என்ன பண்ணுறான், கருத்தரங்கம் முடிஞ்சு இவன் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து இந்த வளர்மதி ஒரு ஃபோனில் பேசுகிறா, ஒரு அழைப்பு விடுக்கிறா. என்ன அப்படின்னா, என்னோடய வாகனம் பழுதாயிடுச்சு, நீ வரியா அப்படின்னு கேட்குறா. உடனே இவன் இங்கேருந்து போகிறான். போயிட்டு அந்த வாகனத்தை எடுத்து கொண்டு போய் பழுது பார்க்குற இடத்துல கொண்டு போய் கொடுக்குறான். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
இதை மறுநாள் காலையில் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வளர்மதியை எப்படி அப்படியே விட்டுட்டு வர்றது அப்படின்னு இவனுக்கு ஒன்றுமே புரியலை. உடனே அவன் என்ன பண்ணுறான், நீ எங்கள் வீட்டுக்கு வரியா, வீட்டில் என்னோடய மனைவியையும் என்னோடய மகனையும் நான் உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், வரியா, வாயேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு வரான். அவனோட மனைவி வேறு வந்து செல்வி. அவள் என்ன பண்ணுறா, மேக் டொனால்டு அப்படிங்கிற ஒரு துரித உணவகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றம் நிகழும், இந்த ஷிஃப்ட்டு மாறுறது இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். அதனால் இவன் என்ன பண்ணிவிடுறா, அந்த செல்வி தன்னோட பையனை கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுடுறா. அதனால் அங்கேயே தான் அவன் வளர்ந்துக்கிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணுறான், வளர்மதியை அழைச்சிக்கிட்டு தன்னோட வீட்டுக்குள்ளே வந்தோடனே செல்விக்கு ஒரே ஆச்சரியம். இது வரைக்கும் அவன் இந்த மாதிரி எல்லாம் யாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததே கிடையாது. அதனால் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறா. உடனே அவன் சொல்கிறான், வளர்மதி என்னோட பள்ளிக்கூட தோழி அப்படின்னு செல்விக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அவள் என்ன பண்ணுறா, அப்படியே பார்க்குறா. ஏன் பார்க்குறா அப்படின்னா, இந்த செல்விக்கும் பரதனுக்கும் ஒரு 6 மாதமாக சண்டை. 2 பேரும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. வேறு வேறு துருவம். இவள் ஒரு துருவம்னா அவன் ஒரு துருவத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல. இவன் என்ன நினச்சிக்கிறான், இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, இவளை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டா நம்ம மனைவி நல்லா தான் இவளை பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்கான். சாயங்காலம் ஆச்சு. என்ன ஆச்சுன்னா, திடீர்னு செல்வி என்ன பண்ணுறா, யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு வெளியில் வரா. இவனுக்கு ஒரே ஆச்சரியம். இரவு பொழுது வந்துட்டுது, அவள் பாட்டுக்கு வெளியில் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு வர்றா. என்ன அப்படின்னு அவளை அதிர்ச்சியோடு பார்க்குறான். இவன் அதிர்ச்சி தான் அடைகிறான் அவன். அப்போது அவள் சொல்கிறா, என்னோட பணி நேரத்தை மாற்றிட்டாங்க, அதாவது ஷிஃப்ட்டு மாறி போச்சு அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல. இவளை போக சொல்லவும் முடியலை, அவளும் போயிட்டா. இது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஆகிடுது. இவனுக்கு ஒன்றுமே புரியல. இந்த மனைவி இல்லாத நேரத்தில் இவளை நம்ம வீட்டில் தங்க வைக்கலாமா அப்படிங்கிறது. இவன் 6 மாதமாக பேசாமல் இருந்துட்டு இன்றைக்கி வந்து என்னோட இவன் பேசுகிறான் அப்படின்னா இவளுக்காக வந்து என்னோட பேசுகிறானோ அப்படின்னு செல்வி. இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி நினைப்பாங்களோ அப்படின்னு மனசுக்குள்ளார போட்டு போட்டு குழம்புறான். வந்து செல்வி என்ன பண்ணுறா, இத்தனை நாள் நீ என்னோட பேசவே இல்லை, எத்தனை தடவை நான் வந்து வந்து உன்னோட பேசியிருப்பேன், அப்பெல்லாம் கூட நீ என்னோட பேசவே இல்லை, ஆனால் இப்போ பாரு உன்னோட ஸ்கூல்மேட்டு அப்படின்னோடனே வந்து வலிந்து வந்து என்கிட்ட பேசுகிறல்ல அப்படின்னு செல்விக்கு ஒரே குமுறல். அது ஒரு கோபம். தீரும்போது பேசலாம் அப்படின்னுட்டு இருந்தேன். ஆனால் வளர்மதி நம்ம வீட்டுக்கு விருந்தாளியாக வந்துட்டாலே, அப்போ நாம் தானே உபசரிக்கணும். இப்போ போய் நாம் ஈகோ காட்டுனா எப்படி இருக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான். செல்வி ஏதோ ஓரளவு சமாதானம் அடைஞ்ச மாதிரி தெரியுது. இருந்தாலும் பேசிக்கிட்டே போகிறா. அவள் அலுவலகத்தில் இருந்தால் கூட இடையில பேசிக்கிட்டே தான் இருக்கா. வளர்மதிக்கு ஒரே கோபம். என்னன்னா, இவன் சொல்கிறான், இதில் என்ன பெரிய தப்பு இருக்குதுன்னு நினைக்கிற, என்னோட மனைவி என்னை வந்து புரிஞ்சுக்குவா, அவள் அலுவலகம் போயிட்டான்னு தானே நீ கவலைப்படுற, நீ கவலைப்படாத, அவள் ஒன்றும் என்னை பற்றி தப்பாலாம் நினைக்க மாட்டா, நீ என்ன பண்ணுற அதை பற்றியும் யோசிக்காமல் கதவை சாத்திக்கிட்டு தூங்கு, நான் காலையில் வந்து உன்னை கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டிலேருந்து இறங்குறான். ஆனால் அவளோட மனசு இருக்க வளர்மதி, அவள் இவன் சொன்னதுக்கெல்லாம் ஒன்றும் சமாதானம் அடைஞ்ச மாதிரியே தெரியல. இவன் கீழே வந்து இவனோட வாகனத்திலேயே அவன் தூங்குறான். ஆனாலும் விடிய விடிய அவனுக்கு ஒன்றும் தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்களேன். பொழுது விடிஞ்சோடனே டக்குன்னு எழுந்திருச்சு அந்த பழுது பார்க்கறதுக்கு கொடுத்த கடையோட தொடர்பு கொண்டுறான். என்ன சரியாயிட்டுதா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வீட்டுக்கு வரான். வீட்டில் வந்து காலிங் பெல்லை அழுத்தின உடனேயே அவள் வந்து கதவை திறக்கிறா. வளர்மதி, கிளம்பிட்டியா, வா போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவள் எந்த பதிலும் பேசாமல் அவன் பின்னால் வரா. லிஃப்டில் இருந்து கீழே இறங்கின உடனே என்ன ஆகுதுன்னா, சில பேர் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஏறுறதுக்காக உள்ளே வர்றாங்க. சில பேர் பார்க்குறாங்க, அட வரதனா இது, என்ன இவ்வளோ காலையிலேயே கிளம்பிட்டான், இது யார் அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு அம்மா. உடனே அவனுக்கு அந்த அம்மா யாருன்னா, கீழே இருந்து இட்லி வியாபாரம் பண்ணுற அம்மா தான். இவ்வளோ கையில் வந்து ஒரு பெட்டி வச்சுருக்கா.
அவளோட முகமும் ஒரு பதட்டமாக இருக்குது. அதுதான் இவளை இப்படி கேள்வி கேட்க வச்சுருக்குமோ அந்த அம்மாவை அப்படின்னுட்டு, இது என்னோட உறவுக்கார பொண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா? செல்விக்கு ராத்திரி வேலையாமே, அதனால் இன்றைக்கி பசியார எதுவும் வேண்டாம் அப்படின்னு ராத்திரியே ஃபோன் பண்ணி சொல்லிடுச்சு அப்படின்னுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஏற இறங்க பார்க்குறாங்க அந்த அம்மா. பார்த்த உடனே இவனுக்கு கோபம் வருது. அப்படியே மெதுவாக வளர்மதியை பார்க்குறான். அவள் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கா. நேராக அவளோட எதுவும் பேசலை, அவளும் பேசலை. அப்படியே நேராக அங்கே போகிறாங்க, அவங்க வாகனம் இருக்கிற இடத்த நோக்கி போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற கூர்க்கா வந்து பார்த்துட்டு அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு விதமாக போகிறான். அப்போவும் வளர்மதி மௌனமாக தான் வரா. உடனே இவன் சொல்கிறான், தயவு செஞ்சு இப்படி முகத்தை வச்சுக்காத வளர்மதி, என்னமோ நான் பெரிய தப்பு செஞ்சிட்ட மாதிரி. உம்முன்னு இருக்கேன், இப்படி ஆகும்னு சத்தியமாக எனக்கு தெரியாது தெரியுமா? ராத்திரியே ஆனதுன்னு தான் செல்விக்கு வேலைன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதோட என்ன இப்போ பெருசாக தப்பு நடந்து போச்சு? என் மனைவி என்னை நம்புவா, நீ ஒன்றும் அனாவசியமாக எதையும் கற்பனை பண்ணிக்காத அப்படின்னு அவன் சொல்லும்போது அப்படியே நிமிந்து அவனை ஒரு பார்வை பார்க்குறான். பார்த்த உடனே, ஐயோ வளர்மதி, ஏன் இப்படி இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னோட காரு ரெடி ஆகிடும், உன்னை நான் சந்தோஷமாக வழி அனுப்பவேணாமா? வரதன், எந்த தப்பு நடக்கலையேன்னு சொல்லாத. எதுவும் நடக்காத பிறகும் நீ என்னை குற்றவாளி மாதிரி தானே வச்சுருக்க. அதுவே பெரிய தண்டனை தானே எனக்கு. அப்படி என்ன தண்டனை கொடுத்துட்டேன் உனக்கு? அந்த அம்மா கிட்ட ஏன் என்னை உறவுக்கார பொண்ணுன்னு சொன்னேன்? எதனால் என்னை உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியல? அந்த செக்யூரிட்டியை பார்த்த உடனே அவன் ஒரு மாதிரியாக சிரித்தானே. நீயும் நானும் வச்சுருக்கிற நட்பை இந்த உலகம் புனிதமாக பார்க்காதோ? உண்மை வரதன், இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் ஏற்படுற உறவுக்கு எப்பவும் எது காரணம் தெரியுமா? இந்த பெண்ணோட உடம்பு தான். அதுதான் அந்த ஆண் பெண் நட்புக்கே பெரும் தடையாக இருக்குது. ஒரு பெண் எவ்வளோதான் வாழ்க்கையில் ஜெயித்தாலும் தோற்று போகிறது இந்த இடம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்களை அசைக்காமல் அவனை பார்க்குறான். அந்த பார்த்த பார்வையிலேயே அவனுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, வளர்மதி இன்னுமே நம்ம தொடர்பில் வரவே மாட்டா அப்படிங்கிறது அவனுக்கு நன்றாகவே புரிந்தது அப்படின்னு இந்த எழுத்தாளர் கதையை சொல்லி முடிக்கிறாங்க. ஒரு ஆண் பெண் உறவு அப்படின்னா அது எவ்வளவுதான் நாகரிகம் வளர்ந்த பிறகும் இன்றைக்கு கூட அது ஒரு விசித்திரமான ஒரு பார்வையை இந்த உலகம் அவங்க மேலே வைக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை தான். இதற்கு வயது வேறுபாடு கிடையாது, கால வேறுபாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த சமுதாயம் அவர்களை அந்த உடம்பை வைத்து பார்க்கிறது அப்படிங்கிறது முற்றிலும் ஒன்று. ரொம்ப தீர்க்கமான ஒரு பார்வையை இந்த கதையாசிரியர் வைத்து இந்த கதையை எழுதியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான கதையாக இருக்கிறது. இதை பற்றி நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தெரியல. நீங்கள் இதை பற்றி ஏதாவது ஒரு விமர்சனம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்க, வாழ்த்துகள்.